வணக்கம் மக்களே. இந்த செஷனில் உங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட்டோட பேமெண்ட் கேட்வே எப்படி கனெக்ட் பண்ணுறது ஆர் இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பேமெண்ட் கேட்வே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கஸ்டமர் உங்கள் வெப்சைட்டில் வாங்குகிற பொருட்களுக்கு ஆன்லைன்லேயே பேமெண்ட் செலுத்துவதற்கான ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி தர்றது தான் இந்த பேமெண்ட் கேட்வேஸோட வேலை. ஒரு பேமெண்ட் கேட்வேலேயே மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட சில கஸ்டமர் கிரெடிட் கார்டு வழியாக பேமெண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா டெபிட் கார்டு வழியாக பண்ணுவாங்க, சிலர் நெட் பேங்கிங் வழியாக பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் பலர் யூபிஐ மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது கூகுள் பே ஆர் ஃபோன்பே வழியாக பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு பேமெண்ட் கேட்வே ஹெல்ப் பண்ணுது. இப்போது உங்கள் வேர்ட்ப்ரெஸ் ஆர் உங்கள் WooCommerce வெப்சைட்டில் பேமெண்ட் கேட்வே எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போது இந்த பேமெண்ட் கேட்வேஸ் உங்கள் வெப்சைட்டில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் உங்கள் வெப்சைட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுற உங்களோட விசிட்டர்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் இங்கே ஆட் டு கார்ட் ஆர் பை நவ் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே செக் அவுட் பேஜ்குள்ளே போவாங்க. இங்கே செக் அவுட் பேஜில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணி உங்கள் டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த செக் அவுட் பேஜில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி, இன்னொன்று இன்ஸ்டாமோஜோ, இன்னொன்று Rs.500. கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்கள் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுற சமயத்தில் உங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து பணம் வாங்கிக்கலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் பே வித் இன்ஸ்டாமோஜோ. இந்த பே வித் இன்ஸ்டாமோஜோவில் தான் உங்கள் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்லேயே உங்களுக்கு பணம் செலுத்துவாங்க. ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணதும் இது பேமெண்ட் கேட்வேயில் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கேன் பண்ணி யூபிஐ வழியாக பேமெண்ட்டை செலுத்த சொல்லுது டிஃபால்ட்டாக. சப்போஸ் என்னோடய கஸ்டமர்ஸ் கிரெடிட் கார்டு வழியாவோ இல்லை டெபிட் கார்டு வழியாவோ பே பண்ணணும்னா இங்கே மோர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணி இதில் இருக்கிற மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ஸ் வழியாக எது அவங்களுக்கு ப்ரிஃபர்ட் பேமெண்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக பேமெண்ட் கேட்வேஸ் வேலை செய்யும். ஒன்ஸ் அவங்க பே பண்ணதுக்கப்புறமா அவங்க பே பண்ண அமௌண்ட் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போது இந்த பேமெண்ட் கேட்வேவை எப்படி நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. நாம் இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற பேமெண்ட் கேட்வேவை தான் நம்ம Wordpress-Woocommerce வெப்சைட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் நமக்கான அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கேஒய்சியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போது இன்ஸ்டாமோஜோவில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண லிங்க் இந்த பேஜ்க்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஆல்சோ நீங்கள் குவாலிஃபைடு பிஸ்னஸாக இருந்தால் நீங்கள் க்ரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக 500 rupees போனஸும் கிடைக்கும். ஸோ போனஸை கிடைக்கிறதுக்கு நீங்கள் இதில் நான் கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விசிட் இன்ஸ்டாமோஜோ யூஸிங் திஸ் லிங்க் அப்படின்ற இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எய்தர் நீங்கள் சைன் அப் வித் கூகுள் கொடுக்கலாம் ஆர் உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம ரெஃபரல் கோடையும் இங்கே ஃபீட் பண்ணுறது மூலியமாக நீங்கள் சைன் அப் அஸ் பிஸ்னஸ் கொடுக்கலாம். நான் என்னோடய டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துக்கிறேன். இங்கே ஹேவ் அ ரெஃபரல் கோட் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காகவே ரெஃபரல் கோட் வரும். அப்படி வரலனா இங்கிருந்து ரெஃபரல் கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ரெஃபரல் கோடை நீங்கள் கொடுக்கலனா உங்களுக்கு போனஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. இப்போ சைன் அப் அஸ் அ பிஸ்னஸ் கொடுத்துருங்க. இப்போது உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ண சொல்லுது. நீங்கள் உங்களோட நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம்.
இப்போ வெரிஃபை கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறமா கெட்டிங் ஸ்டார்டட் வித் யுவர் ஆன்லைன் பிஸ்னஸ்னு கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உங்களோட யூசர் நேம் கேட்குது. ஸோ நான் இங்கே அடுத்து உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரியை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இ-காமர்ஸ் எனேபிளிங் சர்வீசஸ் கொடுத்துட்றேன். சர்வீஸ் நீங்கள் எய்தர் நோ கொடுக்கலாம் ஆர் எஸ் கொடுக்கலாம். உங்ககிட்ட வெப்சைட் இருக்குன்னா நீங்கள் எஸ்ஏ கொடுத்துக்கோங்க. இங்கே உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல்லை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ நீங்கள் இங்கே உங்கள் பேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். என்னோடய கேஒய்சி ப்ராசஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் செய்ய போகிற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபிஐ க்ரெடென்ஷியல்ஸ் க்ரியேட் பண்ணணும். அது இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட்குள்ளே பண்ணணும். இதுதான் நம்மளோட 3வது ஸ்டெப். இப்போது ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே ஏபிஐ அண்ட் ப்ளகின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசாக நாம் ஒரு ஏபிஐ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே க்ரியேட் நியூ க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் நம்ம வேர்ட்ப்ரெஸ் அண்ட் வூகாமர்ஸ் வெப்சைட்டுக்கு தான் க்ரெடென்ஷியல்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த ட்ராப்டவுனில் WooCommerce/WordPress அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெனரேட் க்ரெடென்ஷியல்ஸ்னு கொடுங்க. உங்களுக்கான கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் வந்துடும். இதுதான் நமக்கான இம்பார்ட்டண்டான க்ரெடென்ஷியல்ஸ். இந்த க்ரெடென்ஷியல்ஸை தான் நாம் அடுத்து நம்ம வெப்சைட்குள்ளே ஃபீட் பண்ண போகிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 3 ஸ்டெப்பும் முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்மளோட 4வது ஸ்டெப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் இன்ஸ்டாமோஜோ ஃபார் WooCommerce அப்படிங்கிற ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். இப்போது இந்த ப்ளக்கினை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம வெப்சைட்டோட டேஷ்போர்டுக்குள்ளே போகணும். இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே ப்ளக்கின்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் ஆட் நியூ கொடுங்க. இங்கே சர்ச் ப்ளக்கின்ஸ் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனில் இன்ஸ்டாமோஜோ ஃபார் WooCommerceனு டைப் பண்ணிக்கோங்க. நமக்கு இன்ஸ்டாமோஜோ ஃபார் WooCommerceன்ற ப்ளக்கின் கிடைக்கும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் பண்ணதும் இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா WooCommerce இன்ஸ்டாமோஜோ அப்படின்ற ப்ளக்கின் நம்மள இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டேபுக்குள்ளே நாம் இன்ஸ்டாமோஜோவோட கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளோட டேஷ்போர்டில் நாம் க்ரியேட் பண்ண இந்த க்ரெடென்ஷியல்ஸை காப்பி பண்ணணும். நான் இதை காப்பி பண்ணி கிளைண்ட் ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிளைண்ட் சீக்ரெட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இது ரெண்டும் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா சேவ் சேஞ்சஸ் கொடுங்க. இப்போ நாம் நம்மளோட இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட்டை நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது இது வேலை செய்தா அப்படின்றத நாம் செக் பண்ணுறதுக்கு நாம் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போது நாம் நம்மளோட இன்ஸ்டாமோஜோ பேமெண்ட் கேட்வேவை நம்ம வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேமெண்ட்ஸ் வேலை செய்தா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டை பை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே நான் என்னோடய டீட்டெயில்ஸை கொடுத்துக்கிறேன். பேவியாக இன்ஸ்டாமோஜோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் ப்ளேஸ் ஆர்டர். நான் எய்தர் இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம், அப்படி இல்லைனா என்னோடய யூபிஐ ஐடி வழியாகவும் பே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சு. வெரி குட். ஸோ இப்படி தான் நாம் நம்ம வெப்சைட்டில் பேமெண்ட் கேட்வேவை இன்டகிரேட் பண்ணணும். இப்போது இங்கே நாம் பே பண்ணியிருக்கோம். இந்த பேமெண்ட் எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட்டோட டேஷ்போர்டில். வாங்க இப்போ அங்கே போய் பார்ப்போம். இங்கே டேஷ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இது ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மேபி 1 or 2 minutes ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணமோ அந்த அமௌண்ட் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 2 days பீரியட்க்கு அப்புறமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாம் கேஒய்சி க்ரியேட் பண்ணும்போது எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் பேமெண்ட் கேட்வேவை நம்ம வெப்சைட்டோட இன்டகிரேட் பண்ணணும். இப்போது நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு போனஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கேஒய்சி பண்ணால் தான் உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்கும், அப்படி இல்லைனா கிடைக்காது. அதனால் உடனே கேஒய்சி பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இமீடியட்டாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் உங்கள் பேமெண்ட் கேட்வே வழியாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான சைன்அப் போனஸ் கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீல் பி ஆல்வேஸ் தேர் டு சப்போர்ட் யூ. தேங்க்யூ. அடுத்த வாட்டி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திப்போம். பாய்.